ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பாட்டுக்கு ஆடுனா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு ஆடுனா அவ வீட்டுக்காரி. திருந்திட்டேன்னு சொன்னா ஓகே, ஆனா வாமிட்டு வர்றதுனா ரொம்ப ஓவரு. ஐயா நல்லா பாத்துங்க. புருஷனை எல்லாரும் மாமான்னு கூப்பிடுவோம். நானும் அப்படிதான் கூப்பிடுவேன். என்ன பேசம மாங்காய் மடை என்ன சுருக்கி மாமான்னு கூப்பிடுவோம். ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. இல்ல, நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய்? அதோ தெரிஞ்சு பாரு நிலா, அந்த நிலா சாட்சிய வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். 3000 கூட போறது. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் தள்ளிக்கு பிரயோஜனம். அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பௌர்ணமி ஆகாது, பயர்தான் ஆகும். அப்படியெல்லாம் ஆகாது. சாம்பார் சாதம் வேணாம். தயிர் சாதம் வேணாம். உப்மா வேணாம். பிரியாணி. ஒரு 5 நிமிஷம் லைட்டா சாப்பிட்டு வந்துடுறேன். சித்தப்பா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். கேளுமா. பார்க்க கோழி மாதிரி இருக்கும், ஆனா ஒரு கால்ல நடக்கும். அது என்ன? தெரியலமா. நொண்டி கோழி. அனச்சி மாஸ்க் இருக்கா? என்னமா மாஸ்கா? மாஸ்க்னா இந்த மாதிரி மாஸ்க் தாமா இருக்கு. அனச்சி இந்த மாஸ்க் இல்ல, ஃபேஸ்ல போட்டு அழகாவாங்களே அந்த மாஸ்க். ஃபேஸ் மாஸ்கா? ஏமா ஃபேஸ் மாஸ்க்லாம் யாராச்சும் காசு கொடுத்து வாங்குவாங்களா? நீனே செஞ்சுக்க வேண்டியதான். நம்மளே செஞ்சுக்கலாமா? அதை எப்படி செய்துன்னு ஒரு ஐடியா கொடுங்க அண்ணாச்சி. ஐடியா தானே? அப்பளத்தை பொரிச்சு அதை ஆட்டு மூத்திரத்துல நினைச்சு மூஞ்சில ஒட்டிக்க போமா. உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன். மூடினு வாங்கிக்கணும். தொடப்ப கட்டையால நான் உன்னை திருப்பி அடிப்பேன். மூடிட்டு வாங்கிப்பியா? ஊட்ட பெரியடி கருமாந்திரம். இப்பதான் அந்த காத்து மேல காத்து கீழே ட்ரெண்ட் முடிஞ்சு, அதுக்குள்ள அடுத்த ட்ரெண்டுக்கு வந்துட்டான். பலார்னு அடிப்பான். அவங்க மணி பர்ஸ்ல யாரெல்லாம் வீட்டுக்கார போட்டோ வச்சிருக்கீங்க? அந்த அம்மா சொல்லுது அவனை வீட்டுல வச்சிருக்கிறதே பெருசு, அவனை மணி பர்ஸ்ல வேற வைக்கணுமான்னு கேக்குது. இப்ப சூப்பருக்கு ஆஃபருக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு தெரிஞ்சா நான் ஏன் நடுவுல உட்காந்துருக்கேன்? இப்போ உங்க மனைவி அழகா இருந்தா அது சூப்பர், அவங்களுக்கு ஒரு அழகான தங்கச்சி இருந்தா அது ஆஃபர். சொல்லுடா மஞ்சு குட்டி. ஏங்க சமைக்க போறேன். சாம்பாருக்கு ரசம் வைக்கவா? நீ வையடா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். ரொம்ப தான் உங்களுக்கு குசும்பு. வேங்க. அப்படியே சமைச்சிட்டாலும் கல்யாணம் ஆனவன் தாங்க சந்தோஷமா இருக்கிறான். கல்யாணம் ஆகாதவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கியாமா? அதுக்கு உனக்கு உங்களை கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம். ஏமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கஷ்டப்படுறோமே, அது யாரா சொல்றீங்களா? சரி விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி? என்ன அறிகுறி? எங்க கழுத்துல தாலி தொங்கும், உங்களுக்கு தலையே தொங்கும். இப்படி போற உட்காருங்க. காலங்காத்தால எழுந்து கஷ்டப்பட்டு பொங்கல் செஞ்சிருக்கேன். யாருக்காக? உங்களுக்கு தானே. சாப்பிடுங்க. ஈஸின்னு சொன்னியே. அது ஈஸியான கஷ்டம். காலையில என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, அப்புறம் வடுகபாளையத்துல ஆன மாதிரி ஆயிடும். வடுகபாளையத்துல என்ன ஆச்சு? 2 மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல வந்தது, படிக்கலையா? காலையில டிஃபனுக்கு புதுசா ஏதாவது பண்ணுன்னு வைஃப ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிருக்கான். நான் தானே ரமணி. அவ்வளவு புதுசா இருக்குமேன்னு அரளி விதையை அரைச்சு சட்னி பண்ணிருக்கான். சாப்பிட்டு செத்து போயிட்டான். இருங்க. இவ்வளவு அழகா இருந்தாலும் இதுங்க பக்கிய பக்கத்து விட்டு தான் எட்டி பாக்குதுங்க. கொழுந்தன குழந்தையா பாப்போம். நாங்களும் குழந்தையாக்கத்தாமா பாக்குறோம். நீங்க வருத்தப்படலன்னா ஒண்ணு சொல்றேன். நான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது இல்ல. முகத்துக்கு பைத்த மாவு, தலைக்கு சீயக்காய், உடம்புக்கு கடலை மாவு, அவ்வளவுதான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கபீம் குபாம், குபாம் கபீம், கம்பி கும்பா, கும்பா கம்பி, பீம் கம் கு பீமா. தமிழ் கொஞ்சம் கூட சுத்தமா வராதா? నేను తమిళ్ మాట్లాడితే అది తెలుగు విడ స్వీట్ గా ఉంది. இவங்க கூட ஸ்வீட்டா இல்ல? இருக்கும்
நான் பாவா கூட அப்படிதான் சொல்லுது. யாருங்க பாவா? அமுல் பேபி பாத்திருக்கீங்களா? அது பெருசாச்சா எப்படி இருக்கும்? அப்படியே இருப்பாரு. அவர்தான் என்னை ఇక్కడ పంపించారు. ஓ కూర్చోండిமா. மெல்ல மெல்ல. ஐயா ஸ்கூல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நீ எதாடா மாற ஆசைப்படுற, எழுதுங்கடா எல்லாரும் அப்படின்னு இருக்கான். ஒருத்தர் எழுதிருக்கான், நான் டிவியா மாறணும்னு ஆசைப்படுறேன், அப்படி மாறினாதான் என் அம்மா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் என் கூடயே உட்காந்துருப்பான், ஒரு 10 மணி நேரமாவது எங்க அப்பா என் கூடயே உட்காந்துருப்பான், அதனால நான் டிவியா தான் மாறணும்னு இருக்கான். அதை படிச்சுட்டு டீச்சர் எழுதிட்டாங்க. கல்யாணம் ஆனவன் தாங்க சந்தோஷமா இருக்கிறான். கல்யாணம் ஆகாதவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கியாமா? அதுக்கு உங்களுக்கு உங்களை கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம். ஏம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கஷ்டப்படுறோமே, அது யாரா சொல்றீங்களா? சரி விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி? என்ன அறிகுறி? எங்க கழுத்துல தாலி தொங்கும், உங்களுக்கு தலையே தொங்கும். இப்படி போற